வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியா வச்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை கொடுங்க. அப்போ தான் நான் இனிமேட்டு ஃபியூச்சரில் உள்ள எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது ஃபீட்பேக் சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் கேட்கறனாலும் நீங்கள் கேட்கலாம். இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாமல். இதில் நீங்கள் மெசேஜில் வந்து டவுட் கேட்கறனாலும் கேட்கலாம், ஃபீட்பேக் சொல்லணும்னு சொல்லலாம். இதில் நான் ரீல்ஸ் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு நான் உள்ளே யூஸ் பண்ணுற பேசிக் வளையல் வந்து இதுதான். இது வந்து பிளாஸ்டிக் வளையல். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் 120லேருந்து 150க்கு வாங்கியிருப்பேன். அப்படி பார்த்தா ஒரு செட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 10லேருந்து 15 ரூபா இருக்கும். இந்த வளையல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மொத்தமாக பெரிய பெரிய வளையலாக இருக்கலாம், அது வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த ஒவ்வொரு வளையல 4 வளையல ஒரு செட்டாக இது பண்ண போகிறேன். அதாவது ஒரு பெரிய வளையலுக்காக 4 வளையல் ஒன்று, 2 வளையல் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு வளையல் ஒன்று, இந்த மாதிரி தான் ஒரு கைக்கு ஒரு செட்டு நான் பண்ண போகிறேன். 2 செட்டு பண்ணணும். இந்த கைக்கு ஒன்று, இந்த கைக்கு ஒன்று பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 4 வளையலை ஒட்டிட்டு அதை லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் நூல் சுற்றிட்டு வந்துடலாம். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு பரிச்சட்டையிலையோ இல்லை காலன்ற அட்டையிலையோ நீங்கள் நூலை ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 40 சுற்று, 35லேருந்து ஒரு 40 சுற்று நீங்கள் சுற்றிக்கோங்க தோராயமாக. ஒரே ஒரு சைடு மட்டும் கம் ஓட்டிட்டு அதை வளையலில் ஒட்டிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு அடுத்த ஒரு வேலை கதை பண்ணிடலாம். என்னென்னா, இப்போ 2 வளையல வந்து ஜோடி சேர்க்க போகிறோம். அதுக்கும் வந்து நம்ம கம்மு 2 வளையல ஒட்டிட்டு அதை ட்ரை பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த நூலை நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம். இந்த நூலை சுற்றுறதுக்கு உள்ளேருந்து வெளியில் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த உள்ளே இருக்க வளையல் வந்து தெரியக்கூடாது. ஆனால் இந்த நூலை வந்து நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மெலிசாக வந்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா நீங்கள் நிறைய நூல் சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை வந்து நல்லா விரல வச்சு விரித்து விடுறதுனால அது ஸ்ப்ரெட் ஆகியும் இருக்கும், நூலும் கொஞ்சம் கம்மியாகும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது. நான் இப்படி கட்டை விரல இப்படி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக அதில் நிறையா வந்து நூல் ஸ்பேஸை வந்து அதை அடைச்சிக்கும். அதே மாதிரி கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு 40 சுற்று சுற்றினா தான் ஒரு வளையல் ஃபுல்லாக சுற்ற முடியும். அதாவது 2 40 சுற்று சுற்றுற மாதிரி. இப்போ கீழே வந்து நான் வளையல தொங்குறதுக்கு ஜிமிக்கி எடுத்துருக்கேன். இந்த ஜிமிக்கி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஐப்பின்னு, பாலு, ஜம்பிங் ரிங்கு எல்லாம் எடுத்துருக்கேன். இது வந்து ஐப்பின். இதில் வந்து ஒரு பால் வந்து போட்டுக்கிறோம். ப்ளூ கலர் ஆர் கோல்டு கலர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே ஜிமிக்கி போடுறேன். மறுபடியும் இன்னொரு பால் போடுறேன். என்கிட்ட இந்த பாசி மாதிரி ஒன்று இருந்துச்சு, நான் இதுக்கோ வாங்கினேன், அதனால இதில் அட்டாச் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த கம்பியை வளைவாக நகை வெட்டி வச்சே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நகை வெட்டி வச்சோ வாய் வச்சோ நீங்கள் வந்து அதை வளைச்சிக்கோங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்க ஜிமிக்கி பால்லாம் வெளில வராத மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜம்பிங் ரிங் வந்து அதில் போட்டுட்டோம்னா இதுதான் வந்து அந்த வளையலை நம்ம அட்டாச் பண்ணுறப்ப இது பண்ணுறதுக்கு. இப்போ வளையல் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம நூல் சுற்றணும் இல்லையா, அதே மாதிரி குட்டியாக ஒரு அட்டையில் ஒரு 20 சுற்று சுற்றி வச்சுக்கிட்டேன். உள்ளே ஒரு பக்கம் நூலை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வெளி சைடு வந்து நான் ஜிமிக்கியை சும்மா அப்படியே கையில் வச்சு பிடிச்சிட்டு நூலை இங்கிட்டிருந்து அங்கிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் வளையல் சுற்றுற மாதிரி உள்பக்கம் நூலை விட்டு அந்த சைடு எடுக்கிறேன். திரும்ப அதே மாதிரி இந்த வளைவில் வந்து உள்ளே விட்டுட்டு எடுக்கிறேன். இது மாதிரி ஒரு 3 சுற்றுலேருந்து 4 சுற்று வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே அதே மாதிரி லைட்டாக, ரொம்ப லைட்டாக கம் ஒட்டிக்கோங்க. ஒட்டினது தெரியாத அளவுக்கு. இது வந்து ஒரு 3 சுற்றுலேருந்து 4 சுற்று சுற்றினா போதும். ஏன்னா ரொம்ப சுற்றிட்டோம்னாலும் அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸு உள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். வளையலுக்கு வெளியில் நம்மளோட இதை வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு வளையல் செஞ்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு வளையல் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வளையலில் ஸ்டோன் ஓட்ட போகிறேன். ரவுண்டு ஸ்டோனை வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். நடுவில் ஒன்று,
சுற்றிலும் 6 ஸ்டோன் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம் ஒட்டியிருக்கிறதுனால எப்படி வந்து ஷேப் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரில. நான் ஒட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன், அப்போ கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி ஜிமிக்கி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ரவுண்ட் ரிங் வந்து ஒரு வளையலோட 4 பக்கமும் ஓடிருக்கேன். இந்த சைடு அந்த சைடு சின்ன சொல்கிறேன், மேலே கீழே 2 சைடில் ஓடிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்க ரிங் வந்து இந்த 2 ரவுண்டு நான் சொல்ல வருது 2 ரவுண்ட் ரிங்குக்கும் நடுவில் ஓட்டுறேன். கொஞ்சம் வளர்றேன் இன்னும் சரி பண்ணுவோம். டைமண்ட் ஷேப் வந்து அதே மாதிரி 5லேருந்து 6 ஓட்டினேன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 ஓட்டியிருக்கேன்னா இது 1 4 உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ தெளிவாக தெரிய மாட்டேங்குது. 5 ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ரிங் ஸ்டோன் வந்து 5 ஓட்டிட்டு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒட்டிக்கிறேன். கேப்பை லைட்டாக ஃபில் பண்ணுறேன். அதுக்குன்னு ரொம்ப கொசன்னு இருந்தாலும் கலர் வரல தெரியாது. சுத்தமாகவே இது பண்ணலனாலும் டிசைனர் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வளையல்லையும் நான் நூல் சுற்றி வச்சுருந்தேன். அதுலேயும் ஃபுல்லாக நான் டைமண்ட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு அதை சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து கம்மு தான் தெரியுதே தவிர இந்த ஸ்டோன் ஒட்டுறது வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக நான் டைமண்ட் ஷேப் ஒட்டியிருக்கேன். மொத்த வளையல் வந்து நூல் சுற்றினது 2, ரெட்டை வளையல் நூல் சுற்றினது 2, 4 வளையல் நூல் சுற்றினது 1. இதுதான் ஒரு கைக்கான செட்டு. 4 2 2 1 1. ஓகேவா? வளையல் 2 சுற்றி காமிக்கிறேன். ஜிமிக்கிலையும் வந்து அந்த டைமண்ட் ஷேப் வளையலோட லிங்க் ஆகிற மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதுதான் ஒரு செட்டோட வளையல். 4 2 2 1.